என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நீங்கள் பார்க்குறது டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம ஒரு அல்வா செய்வோம். அது பாம்பே அல்வா. ரொம்ப சிம்பிளான முறையில் செய்ய போகிறோம். ரொம்ப பொருள்களும் அதிகமாக தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு செய்ய போகிறோம். என்னென்ன பொருள்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர், இது சர்க்கரை, அதுக்கு தேவையான ஃபுட் கலர் 3 கலரில் செய்யலான்னு வச்சுருக்கோம். முடியும் போது எப்படின்னு பார்க்கலாம். 3 கலர் வச்சுருக்கோம். அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு. 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு நெய் அல்லது 1/4 கப்பு அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் 1/4 கப்பு இந்த பவுலுக்கு, இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்துருக்கோம். 1/4 கப்பு நெய்யும் எண்ணெயும் கலந்து 1/4 கப்பு முந்திரி, அது உள்ளே போடுறதுக்காக முந்திரி பருப்பும் பாதாமும் வெட்டி வச்சுருக்கோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி எந்த தட்டில் மோல்டு பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டு பண்ணுற தட்டில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கு இந்த முந்திரியெல்லாம் கார்னேஷன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கணும். இதில் நான் பட்டர் பேப்பர் வச்சு அதில் எண்ணெய் தடவி முந்திரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடியாக இருக்குது. இதில் தான் நம்ம மோல்டு பண்ண போகிறோம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்குவோம். அதில் இந்த 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கொட்டிடலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்ச உடனே நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள். கோட்டிங் மாதிரி வரணும், பால் மாதிரி வரணும். பால் மாதிரி வந்தால் கரெக்டான கார்ன்ஃப்ளவர். இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான மாவு. ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கோம். நல்லா குழி ஆழமான நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கோம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, 2வது கப்பு, 1 கப்பு மாவு எடுத்தோம். அந்த மாவுக்கு அதே கப்பில் 2 கப்பு தண்ணி அளந்து மாவு கரைச்சிட்டோம். இப்போ சர்க்கரை 2 கப்பு போட்டிருக்கோம். அதே கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். இது ஃபுல்லாக சர்க்கரை பாகுபதெல்லாம் கிடையாது. இதுக்கு அப்படியே சர்க்கரை கரையணும், சூடாகணும், அவ்வளோதான் இதுக்கு மெல்ட்டிங் டைம். இப்போ நம்ம 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். உங்களுக்கு இனிப்பு தேவையாக இருந்தால் இன்னும் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு நீங்கள் சேர்த்துங்க. அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. 1 கப்புக்கு 2.5 கப்பு அதிகபட்சம். நம்ம 2 கப்பு சேர்த்துருக்கோம். இனிப்பு தேவைப்படுறவங்க ஒரு 1/4 கப்பு அப்படி சேர்த்துக்குங்க. இப்போ சுகரை நல்லா தூக்கி காட்டுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போடுறோம். இது சர்க்கரை நல்லா டைல்யூட்டாக கரைஞ்சிருச்சு. தீ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரை கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லெமன், ஃபுல் லெமன் ஊற்றுறோம். அது ஜூஸு. இப்போ நம்ம அல்வா கிண்டி செட்டிங் பண்ணுற வரைக்கும் இந்த லெமன் ஊற்றுனா அப்படி நிற்கும், செட் ஆகாமல் இருக்கும். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவை, கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படிக்கிட்டே வரலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றும் போது கீழே அப்பப்போ கெட்டியாயிடும். ஒரு வாட்டி கரைச்சிட்டு சூடான கரைஞ்ச சர்க்கரை பாகில் அப்படியே நம்ம ஊற்றிக்கிட்டே வரணும். சர்க்கரை பாகு வேறு எந்த பதமும் தேவையில்லை. சர்க்கரை பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை. சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி சூடான உடனே கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிட்டு அந்த சர்க்கரையை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவை கீழே கட்டியாக இருக்கும், அதனால் ஒரு கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம அடி விடாமல் கிண்டிக்கிட்டே வரணும், கீழே பிடிக்கும். A few moments later. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ அல்வாவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம்ல, அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே வரலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பதம் வந்துருச்சு. இப்போ என்ன கலர் சேர்க்குறோமோ அந்த கலர் பொடியை சேர்த்துக்கலாம்.
இறக்குற பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி வெட்டி வச்சுருக்கோம், அந்த முந்திரி போடுவோம். எல்லோ ஃபுட் கலர் போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் ஊற்ற ஊற்ற குடித்து நல்லா திரண்டு வருது. இப்போ நான் பாருங்கள், சட்டியை சுற்றி சுற்றி வருது. இப்போ பக்குவம் வந்துருச்சு. இந்த அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம சட்டியை எடுத்துகிட்டு ட்ரேயில் ஊற்றுவோம். நம்ம பின்பக்கம் தட்டில் இந்த மாதிரி முந்திரி அடுக்கி வச்சுருக்கோம். கவுத்துனதுக்கப்புறம் அந்த பக்கம் நல்லா கரெக்டாக வந்துடும். இதுக்கு கேசரி கலர் போடுறோம். இதுக்கு ஒரு கலர், ஒரே கப்புக்கு நம்ம 3 கலராக மாற்றிக்கிறோம். இதுக்கு கிரீன் கலர் போடுறோம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 கப்பு சர்க்கரை போட்டு இந்த கலர் ஃபுட் போட்டு செஞ்சுருக்கிறோம். 1/4 கப்பு நெய் போட்டிருக்கோம். அதில் ஒரு கப்புக்கு 3 கலர் வந்திருக்கு, 4 பிளேட் வந்திருக்குது. இதை நீங்களும் நல்லபடியாக இந்த பாம்பே அல்வா ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.